ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உங்களுடைய வாழ்வில் என்னுடைய அழகான தங்கமே, வர வர உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அது எதுவுமே இப்பொழுது செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். எப்பொழுதுமே நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி கூறுவேன். எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நான் இடம் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன மாதிரி இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றிய முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் நான் அடிக்கடி உன்னிடம் கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ எதையுமே நம்புவது கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்னிடம் நீ சொல்வது, ஏன் இது நடக்கிறது, ஏன் அது நடக்கிறது, ஏன் இந்த விஷயம் நடக்கிறது, ஏன் அந்த விஷயம் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின்படி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டேன், நான் நல்லபடியாக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், நான் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டேன், எல்லா விஷயத்திலேயும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று மட்டுமே நம்பிக்கையோடு இருங்கள். யாரை பார்த்தும் முதலில் குழப்பிக்கொள்ளாதீர்கள். இதுதான் நடக்குமோ, அதுதான் நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்த ஒவ்வொன்றும் தாராளமாகவே நமக்கு அமையும். நமக்கு பிடித்த ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும். நம் யாருக்கும் எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெளிவான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அழுகைகளை மட்டுமே வேலைகளாக வைத்திருக்கிறீர்களே தவிர சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம், 4 விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்போம் என்பதை நினைக்கவில்லை. கேட்டால் நீங்கள் இதுவரைக்கும் நான் நிறைய விஷயத்தை எல்லாம் செய்தேன், ஆனால் இப்பொழுது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லபடியாக நடக்கவில்லை. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் கசப்பாகத்தானே நடக்கிறது என்று நீயாக ஏதேதோ முடிவுகளையே எடுத்துக்கொள்கிறாய். முடிவுகள் எடுக்கலாம், ஆனால் எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் யோகமானது, எந்த விஷயம் யோகம் இல்லாதது என்பது அத்தனையும் புரிந்து கொள்ள வேண்டும். காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அழுது கொண்டு இருக்க போகிறீர்கள் என்றால் என்னிடம் சொல்லிவிடுங்கள், நானும் அமைதியாக இருப்பேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பிறகு ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தால் நான் சந்தோஷங்கள் கொடுத்தால் கூட உங்களால் அதை நிம்மதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீங்கள் அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் யோகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னை சுற்றி நிறைய தீய விஷயங்கள் நடக்கிறது. உன்னை எப்படியெல்லாம் கவிழ்க்கலாம், உன்னை எப்படியெல்லாம் சோதிக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உன்னை அழிக்கலாம் என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதனால் நீ எதையுமே நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும், அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தனித்துவமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கையில் ஒரு திருப்திகள் அமைய போகிறது. பல்லாண்டு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோகங்கள் வரப்போகிறது என்பதை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள். புரிந்ததா? எதிர்மறையாக நினைத்தால் எதிர்மறையாகவே எல்லாம் நடக்கும். நேர்மறையாகவே நினையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நலமாகவும் வளமாகவும் அமைந்தே தீரும். பொறுப்பான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் அழகழகான விஷயங்களையும்
செய்யத்தான் போகிறாய். அது இப்பொழுது உனக்கு ஏதோ ஒரு வழிகளாக இருக்கிறது தான். ஆனால் இந்த வழிகள் எல்லாமும் கூடிய விரைவாக மாறும். இந்த வழிகளும் இந்த வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் மாறும். பொறுமையோடு நம்பிக்கையோடு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அமைதியோடு நீங்கள் செயல்பட்டால் எல்லாம் மாறும். இனி பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும். உன்னுடைய கவனத்தை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது மட்டும் வை. இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்பது யோசனையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு, நான் இதை செய்திருக்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் நகர ஆரம்பி. நிச்சயமாக வெற்றிகள் வருமா என்ற ஒரு கேள்விகள் அல்ல, வரும். நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும் என்பதை உன்னால் நம்ப முடியும். உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே நீ வெற்றி அடைவதை நீயே பார்ப்பாய். நிறைய போராட்டங்கள் தானே, இனிமேல் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் வேலையே அல்ல. நீ மனம் வைத்தால்தான் போராட்டங்கள் வருவதும், நீ மனம் வைத்தால்தான் அந்த போராட்டங்களை தூக்கி எறிய விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், எதிர்மறையாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று எதையும் பற்றி நினைக்காமல் எல்லாமும் நமக்காக நல்லதாகவே நடக்கும். எல்லாமும் நமக்காக யோகமானதாகவே நடக்கும். எல்லாமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமானதாகவே நடக்கும் என்பதை நம்ப ஆரம்பி. தொடர் முயற்சியால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் வெற்றியாகும். நீ நினைப்பதைப் போல அல்ல வாழ்க்கை. கடினம் மட்டும்தான் வாழ்க்கை என்பது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கிறது. நிறைய அற்புதமான விஷயத்தை எல்லாம் பார்க்க போகும் உனக்கு இதற்கு பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நம்பிக்கை, விடாமுயற்சி, யோகம் என்பது நிச்சயமே உன் வாழ்விலேயே கிடைக்கும். தொடர்ந்து உன்னுடைய சோகங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான சோகங்களும் நீங்கி உன்னுடைய ஆயுள் மொத்தமும் உன்னுடன் நான் இருப்பேன் என்பதை முழுமையாக நீ நம்ப வேண்டும். அதுதான் உண்மை. என்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னுடைய சோதனை காலங்கள் அத்தனையும் முடிந்தது. உன்னுடைய வேதனையான காலங்கள் மொத்தமும் முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு சந்தோஷமான காலங்கள்தான். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் யோகமான காலங்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எப்பொழுதும் ஏற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நிதானங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு நீ அமைதியாக வேடிக்கை பார். உன் மனதில் நல்லதை மட்டுமே யோசி, நல்லதுதான் நடக்கும். இங்கு நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொன்னால் யாரும் நம்ப போவது அல்ல. இனிமேல் வரப்போகும் நாட்கள் எதையுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் கடினமாக கொடுக்க போவது இல்லை என்பதை மட்டும் இந்த பதிவில் சொல்லிக்கொள்கிறேன். ஆயுள் முழுவதிலேயும் இனி யோகத்தின் ஒரு அழகான விஷயம் மட்டும் உனக்கு கிடைக்கும். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். அழகழகான விஷயங்களும் அற்புதமான விஷயத்திற்காகவும் காத்திருக்கும் உனக்கு இனி எல்லாம் மாபெரும் யோகம்தான். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். இந்த சாய் 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 எப்பொழுதுமே சாய்தானே உனக்கு. நிச்சயம் சாய் உனக்கு உதவியாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.